ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிரான அரசியல் தத்துவத்தை கொண்டிருக்கிறவங்க கூட நீங்கள் சொல்கிற விஷயத்தை உணர்ந்துக்கணுங்கிற இடத்துல தான் நீங்கள் பேசணும். அந்த நியாயத்தின் அடிப்படையில் தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான படங்கள் வந்து இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சூழலை உருவாக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் வேறு வேறு பின்புலங்கள்லேருந்து வந்தவங்க இந்த மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளே இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகான அரசியல் சிந்தனையை உள்வாங்கி கொண்ட நிறைய பேர் வந்து இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அது படிப்படியாக ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அது மாதிரி இப்போ விடுதலை மாதிரியான படங்கள் வந்து இந்த ஒரு கட்டுடைப்பை நடத்திட்டு அவங்களுக்கான அரசியலை பேசக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது வெற்றிமாறன் தோழர், ரஞ்சித் தோழர், மாரி தோழர், கோபி நயனார் தோழர், இப்படி நிறைய மணிகண்டன் தோழர், இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்பேஸு இருக்குது. எச் வினோத் அவர் அந்த ஸ்பேஸுக்குள்ளே அவர் பேசக்கூடிய சமூகத்துக்கான விஷயங்கள் இப்படின்னு எல்லாரும் அவங்களுடைய விஷயத்தை எப்படி திரைக்குள்ளே கரெக்டாக சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இன்றைக்கி உருவாயிருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம்.